ஹலோடா, வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம ட்ராப் டியர் வெட்டிங் எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். நம்ம எது இந்த விட்ட மாதிரியே கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட் போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த எபிசோடில் இது நல்லா இருந்துச்சு, இந்த சீன் பர்டிகுலராக நல்லா இருந்தது அப்படின்னு உங்களுக்கு இருக்கும்ல, அது சொல்லிட்டு போங்க. அது கொஞ்சம் இன்னும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஜேகே உங்களை தான் சாரியில் பார்த்துட்டு அப்படியே ஸ்டன்னாகி போய் நிற்கிறாரு. நீங்கள் பிளாக் கலர் அவுட்ஃபிட்டில் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. இப்போ ஜேகே தான் அவரோட மைண்ட் வாய்ஸில், இது நான் எத்தோட போடவே அது எனக்கு இப்படி ஒரு டேஸ்ட் இருக்கு. அந்த புடவை டம்மி புடவை தான், ஆனால் இவளுக்கு நல்லா இருக்கு. என்னடா ஃபீலிங் இது ஜங்குவா? இவளை பார்த்தோன்னே எங்கெங்கே இருந்தோ பட்டம் பூச்சி நம்மளை தூக்கி ஊஞ்சல் ஆடுற மாதிரிலாம் இருக்கு. என்னாடி இப்படி இருக்கப்பா? இப்போ நீங்கள் மெதுவாக நடந்து வந்து ஜேகே முன்னாடி தான் நின்று எங்கேயும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னீங்க. எங்கன்னு தெரியல. அப்புறம் இந்த புடவை நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. உங்கள் கூட இஷ்டப்பட்டு தான் உங்கள் கூட வரணும்லாம் இல்லை, சும்மா வரணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். நீ இஷ்டப்பட்டு தான் வரணும்லாம் அவசியம் இல்லை, கூட வந்தால் போதும். ஏய் ஆமாம், உன் கழுத்தில் ஒன்று இருக்குமேடி, மஞ்சள் கலரில், எங்கடி அது பூண்டு? ஏன்னா குளியும் போது தொலைச்சிட்டியாண்ணா? மஞ்சள் கலர்? அதுவா, அது தாலி. அது இதுக்கப்புறம் எனக்கு எதுக்கு அது? அதுவே எனக்கு வேணான்னு தோணுச்சு, அதை கழட்டிட்டேன். எனக்கு அது வேண்டாங்க. இதுக்கப்புறம் அது என் கழுத்தில் நான் ஏன் சுமக்கணும்? அது என்னதில்லை, அது எனக்கும் இல்லை இதுக்கப்புறம். அதுதான் கழட்டி தூக்கி போட்டுட்டேன். தாலினா எப்படி நாங்கள் ரிங் போடுகிறோமே அது மாதிரி உங்களுக்கு இந்தியாவில் அதுவா? அப்போது அது கைட்டு போட்டால் கல்யாணம் புட்டுக்கிச்சுன்னு அர்த்தம் தானே, அதாவது டிவோர்ஸ் அது மாதிரி தானடி. அப்போது உன் மனசில் அவன் இல்லை, நீ தூக்கி போட்டேன்னு சிம்பாலிக்காக என்கிட்ட சொல்ல வர. ஆமாம் தான்றி பூண்டு, தூக்கி போட்ட தானே உண்மையாக? என் கண்ணை பார்த்து சொல்லு. ஆமாம், தூக்கி போட்டுட்டேன். இதுக்கப்புறம் அதை வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும்? அதான் உங்கள் கண்ணை பார்த்து தான் இதெல்லாம் சொல்லணுமா என்ன? உங்கள் கண்ணை பார்த்து சொல்ல நான் உங்கள் பொண்டாட்டி இல்லை ஜேகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. டைம் ஆகுது, போகணும் சீக்கிரம். இவனும் கண்ணை பார்த்து கூட சொல்ல மாட்டேறான். இந்த கண்ணு தானே என்ன சாகடியுது. கண்ணை பார்த்து சொல்லணுன்னா நான் உனக்கு புருஷன் ஆகணும், வாய்ப்பே இல்லடி. நீ எனக்கு எப்போவுமே அதுக்கு மட்டும்தான். இப்படி சொல்லிவிட்டு ஜங்கு காரை ட்ரைவ் பண்ணுறதுக்கு சீட்டில் போய் உட்காராரு. நீங்களும் பேக் சீட்டில் போய் உட்காடுறீங்க. ஹலோ மேடம், நான் உங்கள் டிரைவர் கிடையாது. நீங்கள் பின்னாடி உட்காந்துக்கின்னு நான் உங்கள் முன்னாடி ஓட்டுறதுக்கா? ஒழுங்காக வந்து முன்னாடியே உட்காரலாமே, எதுக்கு பின்னாடி? முன்னாடி உட்காரலாம்ல, தப்புலாம் இல்லை, எதுவும் பண்ண மாட்டேன், வா வந்து உட்கார். இல்லை அப்படி இல்லை, எனக்கு முன்னாடி உட்கார விருப்பம் இல்லை. நான் இங்கே உட்காந்துக்கிறேன், நீங்கள் ஓட்டுங்க, நீங்கள் டிரைவர்லாம் இல்லை. இப்போ ஜேகே தான் ஒரு மாதிரி கடுப்பா, இதெல்லாம் பண்ணி முன்னாடி வருவதெல்லாம்னு பார்த்தா மயிர் முன்னாடியே வர மாட்டேது. என்ன பண்ணுறது? இனி நம்மளுக்கு இவ்வளோ தான் வாட்சிருக்குன்னா இவ்வளோ தான் வாட்சிக்கும். கடுப்பாவதே கடவுளே. இப்போது நீங்கள் அந்த பார்ட்டிக்கு தான் போயிட்டுருக்கீங்க, பட் உங்கள் ஃபேஸில் ஒரு ஹாப்பினஸ் கூட இல்லை. நீங்கள் நார்மலாக விண்டோவை பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க, பட் ஜேகேவோட கண்ணு ஃபுல்லாக காரு உள்ள ஒரு கண்ணாடி இருக்கும்ல, அதிலே தான் இருக்குது. அவர் உங்களையே தான் பார்த்துட்டு வந்துட்டே இருக்காரு. கண்ணுக்கு மையே, ஐயோ இழுக்குதே. அப்படியே கீழே போனால் மூக்குத்திலாம் போட்டுன்னு இருக்கா. பணக்காரி. நாடா வாத்தடி, அது லிப்ஸ்டிக்கே போடாமல் இனிப்பாரு போலரே. என்னடா நீ எதுக்குடா அவளை கூட்டின்னு வந்த? ரசிக்கவா? அவளை சாப்பிட்டு தானே கூட்டின்னு வந்த. நீ என்னடா நான் உட்காந்து பொண்டாட்டி மாதிரி ரசிச்சுன்னு இது போட்டு சாப்பிட்றத விட்டு
ஜங்குக்கா, நீ ரொம்ப மறந்து மறந்து போகிற. வீட்டுக்கு வந்தோடனே வேலையாக இவ்வளோ முடிகிறோம் சாப்பிட்றோம் அவ்வளோதான். அப்புறம் தான் மற்ற வேலை எல்லாம். இப்போது நீங்கள் எல்லோரும் அந்த இடத்துக்கு வந்து இறங்குறீங்க. இப்போ ஜெய்கதான் டோர் ஓப்பன் பண்ணி கீழே இறங்குடி பூண்டு, பார்த்து பத்திரமா இறங்கு, நான் பிடிச்சிக்கிறேன், ஓகேவா? இல்லை பரவாயில்ல, நானே இறங்கிக்கிறேன், இதெல்லாம் வேண்டாம், நானே ஏய் இறங்கு, எல்லாரும் பார்க்குறாங்க, கையை பிடிச்சி கீழே இறங்கு, மானத்தை வாங்காதீங்க வந்து, புரியுதா? இப்போ நீங்கள் பயந்து போய் ஜேகேவை ஒரு மாதிரி பார்க்குறீங்க. இப்போ ஜேகே தான், ஏய் இது மாதிரிலாம் பார்க்காதடி, பயந்து போய் உன் கண் ஒரு மாதிரி சுருங்கி உதடெல்லாம் ஒரு மாதிரி ஆகி எனக்கு ஏதோ ஆகுது, இவ வெளியத்துக்கு வந்து நம்மளை விட மாட்டா போல இருக்கே. பாரு பூண்டு, இப்படிலாம் பார்க்கக்கூடாது, பயப்படுற மாதிரிலாம் பார்க்காத, புரியுதா? இல்லை நான் பயப்படல, நீங்கள் உள்ளே போங்க, நான் பின்னாடியே வரேன். இப்போ நீங்கள் உள்ளே தான் நடந்து போகிறீங்க. எல்லாரோட கண்ணுமே உங்கள் மேலே மட்டும்தான் இருக்குது. அவ்வளோ கிராண்டாக இருக்குது அந்த இடமே, அவ்வளோ பணக்காரங்க எல்லோரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு 2-3 பேர் அங்கே கிஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி வேறு மாதிரி இருக்குது அந்த இடமே. பட் அது ஒரு பிஸ்னஸ் பார்ட்டி மட்டும்தான். இப்போ ஜேகே முன்னாடி தான் உள்ளே போகிறாரு. இது என்ன எங்கள் அப்பாவோட பார்ட்டி, ஆனால் பாரு சொந்த மகன் நான் இது 3ஆவது ஆள் மாதிரி உள்ளே நடந்து போயினாரு. எங்கன்னா அந்த ஆள் என் பையன் எங்கே முதல்ல அவன் தான் வரணும்னு எங்கன்னா சொல்கிறானா? அவன் கோபால் அப்பான்னு கூட அவனை மதிக்கக்கூடாது, கேட்டு பையன். இப்போ ஜேகே தான் சடனாக அவங்கள திரும்பி பார்த்து, ஏய் உண்டு, இங்கே யாருக்கிட்டையுமே பேசக்கூடாது, புரியுதா? யாருமே நல்லவனுங்க இல்லடி, நீ என்ன பண்ணுற, அந்த கார்னரில் போய் உட்காரு, நான் உன்னை பார்த்துனே தான் இருப்பேன், எதையும் குடிக்கக்கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது, என்னை மட்டும்தான் நீ பார்க்கணும், புரியுதுல்ல? எதனா பண்ணன்னு தெரிஞ்சது பனிஷ்மெண்ட் ரொம்ப சிவியராக இருக்கும், பார்த்துக்கோ. நான் யாருக்கிட்ட பேச போகிறேன், எனக்கு இங்கே யாரையுமே தெரியாது உங்களை தவிர. அதுதான் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, என் வாழ்க்கை இங்கேயே முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் இங்கே நான் யார்கிட்ட ஏம்மா நிறுத்து, புரிஞ்சுதான்னா? இல்லை அவ்வளோதான், அதுக்குள்ளே இட்னு வந்துட்டாங்க, தொத்தின்னு வந்துட்டாங்க, இந்த கதைலாம் பேசாத, இல்லை நான் கேட்கல, பொத்தின்னு போய் அங்கே உட்கார், காது மேலே போட்டால் அடங்கிடுவேன் நீ, பொடி. இப்போ நீங்கள் ஒரு மாதிரி ஜேகேவை பார்த்துட்டு அங்கே போயிட்டு உட்காந்துக்கிறீங்க. இப்போ ஜேகே தான் ஒரு மாதிரி பாரவர் கண்ணுலேயும் முறையிறா, ஆனால் நீ முறைகிற மாதிரியே தெரிலடி, ஏதோ வாடா என்னை கட்டியோ அப்படின்ற மாதிரியே தெரியுது. எல்லாம் என்ன பண்ணுறது, வயசு கோளாறு, இன்னும் எந்த பொண்ணையும் போட்டு வேறு பாலை. சரி நம்ம அப்பாங்கிட்ட போவோம். இப்போ ஜேகே ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் அப்பா கிட்ட தான் போகிறாரு. டேய் அப்பா, என்ன உனக்கு மரியாதை கொடுக்கணும்னு தோணுதா? இங்கே ஒரு பையன் நீக்கிறேன், அதை விட்டுட்டு அவன் கூட பேசின்னு இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகுனதுக்கு காரணமே ஃபஸ்ட்டு நான். என் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கினேன் எல்லோரும், அதை விட்டு என்ன நீ என்னை கண்டுக்கவே மாட்டுற? போ, பெரிய பாட்டில் ஒரு சரக்கு சொல்லுப்பா, அப்பா பாப்பா சொல்லுப்பா, வேணுப்பா. இப்போ ஜெக்கியோட அப்பா தான், டேய் ஜங்குக், இது மாதிரிலாம் அப்பா கிட்ட கேட்கக்கூடாது, புரியுதுல்ல? என்ன நீ என்னை ஃப்ரெண்டு நினச்சின்னு இருக்கியா? காது திருவிடுவேன், ரொம்ப வாழாயிட்டடா நீ, என் செல்ல மாவனே. அதுக்கு நான் என்னப்பா பண்ணுறது, உன்ன மாதிரி தான் உன் பையனும் இருப்பேன் பாரு, உன்ன மாதிரியே வாழ இல்லை. எப்படிப்பா என்னால் மட்டும் முடியுது, இந்த பிஸ்னஸ்க்கான பாதி காரணமே நான் தான். எனக்கு நீ ஒரு பாட்டில் கூடவா சொல்ல மாட்டேன்? போப்பா, எனக்கு ஒரு பாட்டில் மட்டும் சொல்லுப்பா, நாங்கள் போய் உட்காடுறேன், சரியாப்பா என் செல்ல அப்பால, நான் போகிறேன். இப்போ ஜெக்கியோட அப்பாவும் சிரிச்சிட்டு ஆளு பையன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காரு. பட் பக்கத்தில் ஜேகேவோட மாமா தான், நான்னா இல்லை எனக்கு புரியல, எனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைன்னு தானே சொல்லின்னு இருக்கேன். இங்கே பாரு, என் பாக்கெட்டில் அந்த தாலியோடு இருக்கு, நான் எனக்கு தெரியாது, எனக்கு அந்த பொண்ணு வேணும். நீ எப்படின்னா உன் பையன்கிட்ட பேசி அந்த பொண்ணு எனக்கு கொடுக்குற வழியை மட்டும் பாரு. அந்த பொண்ணு என் கூட வரேன்னுலாம் சொல்லிச்சு, இப்போ கூட கேட்டால் வந்து நிற்கும். நீ என்னன்னா உன் பையனை போட்டு கொஞ்சின்னு இருக்க. இங்கே பாருண்ணா, உன்கிட்ட வந்து நான் சொல்கிறேன்னா உனக்கு மேலே மரியாதை இருக்குது, எனக்கு வேணும். இல்லைனா என் ஆளுங்களை வச்சு உன் பையனையை போட்டு தூக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது, அதை நான் பண்ணாமல் இருக்கேன். உன்னை நம்பி வந்து நிற்கிறேன், எனக்கு வாழ்க்கை கொடு. இப்போ ஜேகேயோட அப்பா தான், இங்கே பாடுறாமா இருக்கா,
வாய்ப்பே இல்லை. உன்னால் முடிஞ்சா என் பையனை தட்டி விட்டு அந்த பொண்ணை தூக்க ட்ரை பண்ணு. அவன் அடம் பிடிப்பான்டா. நான் சொன்னாலே என் பையன் கேட்க மாட்டான். நீ அந்த பொண்ணை மட்டும் கேட்குற. சரி இரு, உனக்காக நான் பேசி பார்க்குறேன். பேசி பார்த்து அவன் கொடுத்தானா உனக்கு லக்கு, இல்லைன்னா வாய்ப்பில்லை. கொஞ்ச நேரம் ஆகட்டும். இப்போ தான் மணி 7, ஒரு 9 மணி போல் கேட்கலாம். எல்லோரும் போயிடுவாங்க, புரியுதா? அது வரைக்கும் அவன்கிட்ட வம்பு வச்சுக்காம அமைதியாக இருக்கணும், புரியுதா? இப்போ ஜேகே அங்கே இருக்க எல்லாருக்கூடையும் பேசுகிறாரு. பட் கண்ணு உங்கள் மேலே மட்டும்தான் இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ ஜேகே, இவன்னா நம்மளை பார்க்கவே மாட்றா. நானும் எத்தனை வாட்டி லுக் விட்றேன், எங்கே இவர் காணுமே அப்படின்னு எங்கன்னா தேடுறாள். அப்பார் நல்லா ஒரு பாட்டிலாக உட்காந்து வேடிக்கை பார்த்துன்னு கடுப்பாகுது. இவளெல்லாம் நான் எப்படி மேய்க்க போகிறேன்னு எனக்கு தெரியலையே. என்னை ரசிக்க கூட மாட்றா. எவ்வளோ அழகாகிறேன். இங்கே இருக்க எல்லா பொண்ணுங்களும் என்னை மட்டும்தான் பார்க்குது. மயிறு பூண்டு இவன் மட்டும் பார்க்கவே மாட்றா. வீட்டில் இருக்குது இன்றைக்கி இவருக்கு. இப்போ ஜேகேக்கு ரொம்ப கடுப்பாகுது. இதுக்கப்புறம் விட்டா என்னால் முடியல, இவன் பக்கத்துலேயாவது உட்காந்து கடலை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட தான் வந்து உட்காராரு. இப்போ நீங்கள் இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் வராதிங்க. பயந்துட்டேன். பயந்துட்டியாடி? பயப்பட வேணாம், ஜெயே தான். என்ன எல்லாம் வேடிக்கை பார்த்துன்னு இதெல்லாம் பார்த்தது இல்லையா? நான் முன்ன பின்ன இல்லை, பார்த்தது இல்லை. இதெல்லாம் புதுசாக இருக்குது. இங்கெல்லாம் நான் வந்ததே இல்லையாடி? ஏன் அவ்வளோ நல்ல பொண்ணா நீ? நல்ல பொண்ணுன்னு சொல்ல முடியாது, ஆனால் இங்கெல்லாம் வந்ததில்லை. இப்போ உனக்கு இங்கெல்லாம் வரணும்னு ஆசை இருந்துரு. ஒரு வாட்டியாச்சும் வரணும், பண்ணணும், பிளா. அப்படி இல்லை, எனக்கு இதெல்லாம் விருப்பமே இல்லை. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. என்கிட்ட இதெல்லாம் கேட்காதீங்க. எனக்கு இங்கே வரலாம் பிடிக்காது. சரி கேட்கல. நீ ரொம்ப அழகாக இருக்கடி. சொல்லவும் தோணுச்சு, சொல்லிட்டேன். எப்படி இவ்வளோ அழகா? இப்போது நீங்கள் ஜேகேவை ஐ டு ஐ பார்க்குறீங்க. ஒரு மாதிரி அவரே பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ ஜேகேவும் உங்களையே பார்க்குறாரு. இவன்னா கண்ணில் எதை சொல்கிறா, எதுவும் புரியுது எனக்கு. இதை சொல்கிறா. என்னடா ஜேகே, நம்மளுக்கு ஏதோ ஆகுது. இப்போ நீங்கள் சடனாக திரும்புகிறீங்க. உங்கள் ஹார்ட் பீட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்குது. எனக்கு என்னாச்சு? இவர் என்கிட்ட இருந்தால் எனக்கு ஏன் இப்படி இருக்கு? இவரை பார்த்தா எனக்கு ஏன் இப்படி தோணுது? மியா, இதெல்லாம் சரியில்லை. நீ ஏதோ தப்பாக நினைக்கிற. அவர் உனக்கு அண்ணா இல்லை வேறு ஏதோ. ஆனால் அதெல்லாம் இல்லை. இங்கே பாரு, அப்படி மட்டும் நீ நினைக்காத. இப்போ ஜேகே நீங்கள் திரும்புது வந்து உங்களையும் பார்த்துட்டு என்னை பார்த்து திரும்புகிறா. என்னை பார்த்து வெக்கப்படுறா. இதுக்கெல்லாம் பேர் என்ன? இப்போ என்னை பார்த்து அவள் திரும்பினா, அவன் என் கண்ணை பார்த்தா. இல்லை என்ன பேர் என்ன இளவுன்னா எனக்கு புரியல. ஆனால் நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது ரொம்ப. இப்போ ஜேகே உங்ககிட்ட க்ளோஸாக வந்து உங்கள் ஏரை தான் ஸ்மெல் பண்ணுறாரு. நான் வாசனை இவ்வளோ கிட்ட வந்து உட்காந்துருக்கேன். இதுக்கு முன்னாடி என்னை தள்ளி விட்டவ இப்போ அமைதியாக இருக்கானா? என்ன காரணம்? நான் இளவுன்னா மாற்றோம் எனக்கு தெரில. ஏன்டி அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கை உங்கள் கை மேலே பட வருது. இப்போது சடனாக ஜேகேவை யாரோ கூப்பிடுறாங்க. டேய் ஜொங்குக்கு, மச்சான் இங்கே நிற்கிறேன், நாடா அங்கே வேலை, வா, அப்பா கூப்பிட்றாரு, கேக் வெட்டணும். சும்மா ஏதோ பொண்ணுங்க கூட அடி. இப்போ ஜேகே கடுப்பா, ஒத்தா கண்ட நேரத்தில் வந்து நொட்டுறானுங்க. என் வாழ்க்கையில் முதல்ல ஜாதகக்காரனை பார்க்கணும். நல்லா அமோகமாக வரும்போது தான் நொட்டின்னு இருக்கானுங்கன்னு. வரேன் போ முன்னாடி வந்துட்டேன் இப்படி சொல்லிவிட்டு ஜேகே உங்களை தான் பார்த்து போயிட்டு வந்துடுறேன்டி, இங்கே இரு, போட்டுமா? போயிட்டு வாங்க. சரிடி, போயிட்டு வரேன், இங்கே இரு. இப்படி சொல்லிவிட்டு ஜேகே அங்கே தான் போகிறாரு. இப்போது எல்லோரும் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இந்த சைடில் உங்ககிட்ட ஒருத்தர், ஹாய் பேபி, வாட்ஸ் அப், லுக்கிங் ஸோ பியூட்டிஃபுல். நீ என்ன எங்கே தனியாக உட்காந்துருக்க? உனக்கு எதனா நீட்ஸ் ஹெல்ப்ஸ் எதனா வேணுமா சொல்லு, ஐ எம் ஹியர். நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன்.
எவ்வளோ அழகாக இருக்கு தெரியுமா? என்ன கண்ட்ரி நீ? இந்தியாவா? ம். அதான் அழகு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. என்ன குடிக்க மாட்டியா என்ன? இந்தா குடி. இல்ல எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. நீங்க நீங்களே குடிங்க. எனக்கு வேண்டாம். ஓ பேபி! இப்படிலாம் சொல்லக்கூடாது. இங்க வந்தா ஒருத்தவங்க குடுத்தா ஒருத்தவங்க குடிக்கணும். இந்த சின்ன மேனர் கூடவா உனக்கு தெரியாது? குடிக்கணும்ல. அப்போ இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் சொன்னா மத்தவங்க ஹர்ட் ஆவாங்க இங்க. புரியுதா பேபி? இல்ல அப்படி இல்ல. எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்ல. உங்கள ஹர்ட் பண்ணணும்னு எனக்கு இல்ல. ம். அ கொஞ்சோண்டு மட்டும் குடிக்கிறேன். ம். யாஹ்! இப்ப அவனுக்கு தான் ஒரு சின்ன ஸ்மைல். வாவ்! குட். இப்படி தான் இருக்கணும். ஒருத்தவங்க அப்ரோச் பண்ணா, அதுக்கு சீக்கிரமா ரியாக்ட் பண்ணணும். மேபி அந்த ஆரஞ்ச் ஜூஸை விட இந்த ஃப்ரூட் ஜூஸ் ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது பேபி. இது குடி. ம். இப்ப நீங்களும் அத குடிக்கிறீங்க. அந்த பைத்தியக்காரன் விட்டா போதும்னு கடகடன்னு குடிக்கிறீங்க. பட் கொஞ்ச நேரத்திலேயே உங்களுக்கு கேர் ஆவுது. தூரத்துலேருந்து ஒருத்தங்க ஸ்மைல் பண்ணுறாங்க. வாவ்! 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 எப்படியோ என் செல்லக்குட்டி குச்சிச்சு. இந்த பாக்கெட்டில் இருக்கிற தாலி எடுத்துன்னு போய் அவள் கழுத்தில் கட்ட வேண்டியது தான். ஜங்குக்கே உன் மாமா கிட்ட இதுக்கு தாண்டா வச்சுக்கூடாது. இன்னும் கொஞ்ச நேரத்துலேயே எனக்கும் அவளுக்கும் மங்கல்யம் தந்துனா. இப்போதான் அந்த ஜேக பையன் சின்ன பையன்னு அடங்குவான். என்கிட்ட அவன் வச்சுக்கவே கூடாது. பாவம் பரிதாபமாக இருக்கு. இப்போ ஜேகேவும் லூஃபியும் தான் இந்த சைட். டேய் லூஃபி மச்சான், லவ்வை பற்றி நீ என்ன நினைக்கிற சொல்லு. ஆ ஜேகே, நீ லவ்வை பற்றியா கேட்குற? அது வந்து காதல் என்பது ஒரு கடலில் மிதக்கும் படகு. ஆஹா, அந்த படகு இருக்குதுல்ல, அந்த படகுல 2 பேர் பயணம் பண்ணால் மஜா வரும் மச்சான். ஆனால் 3ஆவதாக ஒருத்தன் வருவான் பார், அவனை தான் பயணம் பண்ணக்கூடாது. டே லூவி, கண்டென்ட் இல்லாமல் ஏதோ வளர்றடா. யோசி, நீ என்ன பேசுனி இப்போ பாரேன். அது தெரியும் மச்சான், சரக்கு உள்ளே போனால் அப்படி தான் வளர வரும். எனக்கு காதல் கன்றாவி பற்றி என்ன, எனக்கு காதலுக்குலாம் ஸ்பெல்லிங் கூட தெரியாது போ. நானே தெரில என்கிட்ட வந்து காதல் மயிருன்னு. மச்சான் அதெல்லாம் வேணாம். அங்கே பாரு தூரத்தில் ஒரு பொண்ணை பார், இங்கே கிட்ட ஒரு பொண்ணை பாரு. ஜேகே லைஃப் அவள் தான்டா. இதில் நடக்குதுல ஜாலி ஜாலியாக எனக்கு தான் பிடிக்கும். ஆனால் பார், எனக்குன்னு ஒரு தேவதை பிறந்துருவா. அவளுக்காக நான் வெயிட் பண்ணுவேன். ஜேகே, அப்போது உனக்கு ஒரு தேவதை பிறவன் தானே? இப்போது ஜேகே தான் எனக்கு ஆல்ரெடி பிறந்துட்டா மச்சான். ஆ பிறந்துட்டாளா? அப்படி இல்லைடா, எங்கன்னா பிறந்துட்டுருப்பா அப்படின்னு சொல்ல வரேன். வேறு எதுவும் இல்லை. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை மச்சான், நான்லாம் லவ் பண்ணல. இப்போ லூஃபி ஜேகேவை மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு கேவலமான லுக் விட்டுட்டு, இதை நான் நம்பணும். டேய் எனக்கு தெரியும்டா பாலே, நீ ஏதோ வேலை பார்க்குறேன்னு. பார்க்குறேன் போ கூடி போ. இப்போ ஜேகே சடனாக திரும்பி உங்களை தான் பார்க்குறாரு. ஆனால் நீங்கள் அங்கே இல்லை. எங்கே எங்கே போயிட்ட அந்த மயிறு? பூண்டு, ஐயோ இவளை இங்கே தானே உட்கார சொன்னோம், அதுக்குள்ளே எங்கே போயிடுச்சு இது. இப்போ இது வேறு ஒரு தலைவலியா? இப்போ நான் எங்கே கண்டு தேடுவேன் இவளை? இப்போது ஜேகேவை யாரை கூப்பிடுறாங்க. ஜேகே திரும்பி, யார் என்னப்பா எதுக்கு என்னை கூப்பிட்ட? என்ன விஷயம்? டேய் ஜேகே, உன் மாமன் ரொம்ப நாளாக ஒரு விஷயம் கேட்டுன்னு இருக்கான். ஏதோ உன் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்காமே, யார் இது சொல்லு ஜேகே. அப்பா, அந்த பொண்ணு யாரோ, உனக்கு எதுக்கு இல்லை தேவையில்லாதது, போய் வேலையை பார். அப்பா கிட்ட சொல்ல மாட்டியா ஜேகே? சொல்லு, யார் அந்த பொண்ணு, எதுக்கு, என்ன கல்யாணமா எதுனா? அப்பா கல்யாணம்லாம் இல்லை, அந்த பொண்ணு வேறு எதுக்கோ அதுக்கு வச்சுருக்கேன், வேறு மாதிரிலாம் எதுவும் இல்லை. அதுக்கு வச்சுருக்கியா ஜேகே? அப்போப்பா மாமா கிட்ட கொடு, எதுக்கு நீ மட்டும் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிற? எப்போவுமே பங்கு போடுவோம்ல, அது மாதிரி அப்பனுக்கு கொடுக்கணும். பா அறிவு கேட்ட தனமாக எத்தனை பேசாத, மரியாதை கூட கொடுக்க மாட்டேன் மயிறு. அந்த பொண்ணு எனக்கு, அவள் தான். இந்த மாதிரிலாம் அவளை தப்பாக பேசாதீங்க, எனக்கு கோவம் வருது. அவள் தான். இப்போ ஜேகேவோட அப்பா தான் ஜேகேவை முறைச்சி, இல்லை ஜேகே இதெல்லாம் புதுசாக இருக்கும் உங்ககிட்ட, நீ அதுக்காக வச்சுருந்தா விட்டு கொடுக்கணும்.
பொண்டாட்டிங்களை தாண்டா விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்போது சடனாக உங்கள் தோள் மேலே ஜேகேயோட மாமா தான் கை போட்டு ஜேகே முன்னாடி இழுத்துட்டு வந்து நிற்க வைக்கிறாரு. டே டே குட்டி குஞ்சான், இங்கே பாடுறா உன் மாமாவை, இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அவள் என் கூட வரேன்னு வர சொல்லிட்டால, குழந்தை ரொம்ப குடிச்சிருக்கு போல், நீ என்ன சொன்ன, அதுக்கு மட்டும்தானே யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், அதுக்கெல்லாம் விட்றா, நானும் யூஸ் பண்ணிக்கிறேன், கல்யாணம் கூட வேணாம், யூஸ் பண்ணிக்க மட்டும் கொடு, அது போதும், மாமாக்காக ஒரே ஒரு விஷயம் விட்டுக்குட்றா. இப்போ ஜேகேக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வருது. டேய் டேய் அசிங்கமாக இல்லை பொட்டை, அது எந்த சொல்கிறேன்ல, அசிங்கமாக கையெல்லாம் போட்டுருந்தா கை வெட்டிடுவேன்டா, மயிறு கையெடு, மாமான்னு கூட பார்க்க மாட்டாப்பா, என்னை வெறி ஆகிறான்ப்பா அவன், மயிறு தேவையா பையன், டென்ஷன் ஏற்றின்னு, எதுக்கு இப்போ என்ன கூப்பிட்டப்பா, இங்கே எதுக்கு கூப்பிட்ட, மொளை விட்டு நானும் அவ்வளோ கிளம்புறோம், வீட்டுக்கு போகிறோம், ஏய் வாடிங்க. இப்போ ஜேகேவோட அப்பா உங்கள் கையை தான் பிடிச்சி இழுத்துட்டு, கேட்டதுக்கு பதில் சொல்லு ஜங்கு. அப்பா கேட்குறேன்ல, விட்டு கொடுக்க முடியலன்னா பொண்டாட்டியை தான் விட்டு கொடுக்க மாட்டாங்க, இவ யார் உனக்கு, ஐட்டம் தானே. இப்போ ஜேகேக்கு சரியாக்கவும் வருது. டேய் வாயை உடச்சிருவேன், ஐட்டம் கிட்டன்னு சொன்னேன்னா அப்பன்னு கூட பார்க்க மாட்டேன், அவள் ஐட்டம்லாம் கிடையாது, அவள் தான், அவள் எந்த சொன்னால் புரியாத அவனுக்கு, சும்மா கேட்டுன்னு இருக்காத போ. இப்போ ஜேகேயோட அப்பா ஜேகேயோட மாமா பாக்கெட்டில் இருக்க அந்த தாலி எடுத்துகிட்டு, இங்கே பாரு, இது இருக்குல்ல, இதோட வேல்யூ உனக்கு தெரியும்ல, தாலி அந்த இடியஸில் கட்டுவாங்களே, அதை உன் மாமா கட்டி சொந்தமாக்கிக்க போகிறான், எந்துன்னு சொல்கிறதுக்கு இது ஒன்று தாண்டா ப்ரூஃபு, உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குது காட்டு, எந்தன்னு வாயில் தான் சொல்லிக்கிற, எதனா ஒரு விஷயம் அவன் மேலே உந்து இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு விட்டு கொடுக்க பழகு ஜேகே, பொண்ணு விஷயத்தில் ரொம்ப அடிக்ட் ஆகிடாத, மாமா கிட்ட விட்டு கொடுத்துட்டு அப்புறம் நீ யூஸ் பண்ணிக்கோ, புரியுதா. இப்போ ஜேகே கோவமாக அவங்க அப்பாவை பார்த்துட்டு சடனாக உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஜேகேவை தான் பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ என்ன சொன்னப்பா, அதாவது அந்த ப்ரூஃப் வேணும்னு எந்தன்னு சொல்லிக்க, அதுதானே, தோ ப்ரூஃப் காட்டுறேன் பாரு, இப்படி சொல்லிட்டு ஜேகே அவர் அப்பா கையில் இருக்க தாலியை பிடுங்கி உங்கள் கழுத்தில் தான் கட்டுறாரு. நீங்கள் ஷாக்காக ஜேகேவையே பார்க்குறீங்க. ஜேகே கட்டின தாலி உங்களோட கழுத்தில் இப்போ இருக்குது. இப்போ ஜேகே தான் அவங்க அப்பாவை பார்த்துட்டு, போதுமா போதுமா, தோ இப்போ இவ தான் என் பொண்டாட்டி தான், என்ன பண்ணுவீங்க, இவ விட்டு கொடுக்க முடியுமா சொல்லுங்க, என் பொண்டாட்டி, தோ அவள் கழுத்தில் நான் கட்டின தாலி, புருஷ பொண்டாட்டி ஆகிட்டோம், இன்னொரு வாட்டி அந்த மாமா மயிறு என் வீட்டு பக்கம் வந்தது வாயை வச்சிருவேன், இன்றைக்கி புல் கூட இல்லாமல் ஆகிடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏய் நீ வாடி வீட்டுக்கு போகலாம். இப்போ ஜேகே அந்த ஹோட்டல்லேருந்து உங்களை கடன்னு இழுத்துட்டு வெளியே வந்து காரில் தான் உள்ளே போடுறாரு. நீங்கள் ஜங்கு எதுவுமே பேசாத, எதுவுமே பேசாமல் முட்டு வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், எது வந்தாலும். குடிச்சிருக்கியாடி நீ, இந்த மயிறு தான் குடிப்பட்டி இருப்பான், அறிவில்லை, அவன் குத்தாலும் எத்து முடக்குன்னு குச்சிக்கிறது, தீனி பண்டாரம் எல்லாத்தையும் குச்சிரு. இங்கே பாருங்கள், நான் கொஞ்சம் தான் குடித்தேன், அது குடி ஜூஸ்ன்னு தான் நினச்சேன், வேறு எதுவுமே இல்லை, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கள் ஜங்கு, இங்கே வாங்க, இங்கே பாருங்கள். இப்போ காரோட பேக் சீட் இருக்கும்ல, அங்கே தான் நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ ஜேகே அந்த டோரை ஓப்பன் பண்ணி நல்லா உள்ளே வந்து, என்ன பார்க்க சொல்கிற, நடி பார்க்க சொல்கிற, உன்னையா பார்க்க சொல்கிற, நான் சும்மாவே உன்னை பார்ப்பேன், இப்போ நீ என்னை பாருன்ற, நடி விஷயம் என்ன பார்க்கணும் சொல்லு. என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, இது என்னது என் கழுத்தில், பார்த்தா தெரில, மஞ்சள் கலரில் தாலி, என்கிட்ட கேட்குற, உனக்கு தான் தெரியுமே. ஆண்டவா அது எனக்கு தெரியும், எனக்கு கேட்காம எதுக்கு இது என் கழுத்தில் கட்டினீங்க. ஏய் அறிவில்லை, அங்கே நடந்ததை பார்த்தல கேட்டுருந்தானே, இந்த கண்ட நாயெல்லாம் உன்னை பங்கு கேட்குதுரி, இதான் ஒரே வழி, அவள் தான், ரொம்ப நாளாக ஆசை தான், இது இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு எனக்கு தெரில, மூட்டு வண்டியில் போகும்போது பேசிக்கலாம், இல்லை வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், தொண்ணு இங்கே பேசினே காதா இருக்காதடி, அவள் தாண்டி உனக்கு மரியாதை, பூண்டு நான் சொன்னால் கேட்கணும், நீ கேட்டு தாண்டி ஆகணும், புரியுதுல்ல. ஜங்கு நீங்கள் சொல்கிற கேட்கணுன்னா நீங்கள் யார், நீங்கள் சொல்கிறதுன்னா நான் ஏன் கேட்கணும். என்னது நான் யாரா, உன் புருஷன்,
தொட்டு தாலி கட்டின புருஷன். எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. உன்னை ஈத்து போட்டு இங்கே பின்னாடி சொருகுனா கூட அவனுக்கு கேட்க மாட்டான். தேவையில்லாமல் என்ன பண்ண வச்சிடாதடி. போ, அமைதியாக உட்காரு போ. இல்லை, எனக்கு முடிவு தெரியாமல் நான் அமைதியாக இருக்க மாட்டேன். எனக்கு கேட்காம எனக்கு ஏன் தாலி கட்டினீங்க? எனக்கு கேட்டிங்களா நீங்கள்? ஏன் ஜங்கு என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க? இப்போ ஜேகே சடனாக உங்ககிட்ட க்ளோஸாக வராரு. நீங்கள் அப்படியே காரில் படுத்துட்றீங்க. இப்போ ஜேகே உங்கள் மேலே தான். வாயை மூடு சொன்னால் மூடணும். பொண்டாட்டி தா நல்லா ரெடி. உனக்கு இந்த பேர் பூண்டை விட பொண்டாட்டி நல்லாரு. இவ்வளோ நாள் எவனோ கட்டின தாலியை பார்த்தேன். இப்போ வரேன், நான் கட்டின தாலி வெள்ளை கழுத்தில் அப்படியே மினுக்குதுல. இப்போது என்ன வேணால் பண்ணலாம். இவ்வளோ கிட்ட இருக்கேன், பண்ண மாட்டேன்னு நினைக்காத. புரியுதுல? அமைதியாக வாய மூடின்னு வா. என்னை பற்றி உனக்கு தெரியாது. அமைதியாக இருந்தால் உனக்கு நல்லது. இல்லைனா என்ன நடக்கும்னு தெரியும்ல. இப்படி ஒரு பொண்ணு விருப்பமே இல்லாமல் என்ன ஒரு வாட்டியாச்சு யோசிச்சிங்களா? நான் எந்த நிலமையில் இருப்பேன்? என்னைய நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு தான் நீங்கள் வந்தேன். நானும் ஆசைப்பட்டேன். விட்டுடுங்க சங்கு. என்னால் இந்த கொடுமையெல்லாம் அனுபவிக்க முடியல. ஏய் பூண்டே, என்ன கல்யாண நாள் அணி அழலாம் மாடிச்சாலும் பாரு, மேக்கப்லாம் கரையுது. புருஷன் புடவை குத்து தாலியும் கட்டி இப்போ நீ வந்து இப்போ கஞ்சி நோயின்னு அழுதா எவனுக்கிட்ட பிடிக்கும்? நீங்களும் அழுவக்கூடாது. மொத்தமாக சேர்த்து வீட்டுக்கு போய் கட்டிலில் அழுதுக்கோ. புரியுதா? இனி நம்ம 2 பேருக்குள்ள என்னது? இன்று முதல் இருடி. இப்போ கொஞ்சம் அழுதுன்னு மேக்கப்பில் போய்டும். போகிற வழியில் சூப்பராக ஒரு புடவை கட்டு தரேன். கட்டின்னு வந்து ரூமில் நில்லு, ஓகேவா? அசிங்கமாக இருக்குது ஜங்கு. நீங்கள் பண்ணுறது நல்லாவே இல்லை, அசிங்கமாக இருக்குது. ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாமல் இது மாதிரி பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? 2 பேரும் விருப்பப்பட்டு இந்த விஷயத்தில் இருக்கும்போது அதோட ஃபீல் தனி. உங்களுக்கு அது எப்போவுமே கிடைக்காது. என்கிட்ட இருந்து எப்போவுமே கிடைக்காது. என்னை விட்டுடுங்க. ஓ, ஜேகேயோட ஐஸ் ரொம்ப ரொம்ப ரூடாக ஆகுது. ஏய், பின்னா சொன்ன எனக்கு கிடைக்காதா? எனக்கு கிடையாதடி. 2 பேரும் விருப்பப்பட்டு பண்ணால் அது நல்லா இருக்கும்ல சொன்ன நீ. இப்போது அது எனக்கு கிடைக்காதுன்னு சொல்ல வர? ஒத்தா நானும் பார்த்துனே இருக்கேன். சின்ன பொண்ணு மரியாதை கொடுக்கணுன்னு பார்த்தா நீ அடங்குற மாதிரி தெரில. ஸோ அதனால ஒரு முடிவு தருவேன். உனக்கு எப்படியோ விருப்பம் வர அந்த மயிறு வரலாம் ரொம்ப லேட்டாகும். ஆனால் எனக்கு இப்போ விருப்பம் இருக்குது. எனக்கு உன் விருப்பம் தேவையில்லடி பொண்டாட்டி. இப்படி சொல்லிவிட்டு ஜேகே உங்களை சடனாக கிஸ் பண்ணுறாரு. அவர் கிஸ் பண்ணுறதை விட உங்களை போட்டு கடிக்கிறாரு. உங்கள் உதடு அவ்வளோ வலிக்குது, உங்களால் பேசக்கூட முடியல. அவர் கடிச்சிட்டே இருக்காரு. இப்போது ஜேகே தான் சொல்லின்னு இருந்தா ஒழுங்காக சொன்ன பேச்சு கேட்கணும். கேட்கலனா இப்படி தான் உதடு சின்ன பின்னமாக நசுங்கப்படும். பொறுத்துக்கோ, புருஷன் பண்ணால் பொறுத்துக்கோடி. நான் ருசி நான் இனிப்பு வந்ததுலேருந்து இந்த உதட போட்டு பேசையாமல் எப்படி இருந்து தெரியுமா பார்த்துன்னு. இப்போது இது கூட ஒட்டிச்சு, என் உதட ஒட்டிச்சுடி பொண்டாட்டி. ஜங்குக்கா இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை. விடுங்க, என்ன விடுங்க ஜங்குக்கா. ஏய், நான் விட்டேன்டி பொண்டாட்டி, நான் விட்டேன். இந்த உதடு தான் வேணும்னு ஒட்டிது. எதுவும் பண்ணலடி, நான் எதுவுமே பண்ணல. சத்தியமா நான் எதுவுமே பண்ணலடி. ஜங்கு ப்ளீஸ் கடிக்காதீங்க. இப்போ ஜேகேயோட கை அப்படியே உங்கள் சாரிக்கிட்ட தான் போகுது. ஜங்கு, நீங்கள் எல்லாம் மீறி போகிறீங்க. கை புடவைலேருந்து எடுங்க. கை எடுங்க. இப்போ ஜேகே சடனாக சாரியை கழட்டுறாரு. ஓகேடா, இந்த பார்ட் இதோட முடிச்சுக்கிறேன். கரெக்டாக அந்த விஷயத்தில் ஸ்டாப் பண்ணுறேன்ல, சாரி. ஓகே, இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு, இந்த பார்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணணும், ஓகேவா? அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். டைம் கிடைக்கலடா உண்மையாக.
அது எப்படின்னா நான் மேனேஜ் பண்ணி அதனால தான் 30 மினிட்ஸ் அப்படி தான் போட முடியுதே. அதுவும் நான் நைட்டு தான் இது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுறேன். நான் ரெக்கார்ட் பண்ணும்போது 3, 4 அது மாதிரி இருக்கும் டைம். எல்லோரும் தூங்கிட்டக்கப்புறம் தான் நான் பண்ண முடியும். ஓகேடா, பாய், லவ் யூ.